இந்த பொண்ணு தன்னோட அம்மா அப்பாவை இழந்து தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. தனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சிய பார்த்துக்கிறது, அதுவும் இல்லாம அந்த பன்றி இறைச்சிகளை விட்டு அவங்க வாழ்க்கையை அப்படிதான் ஓட்டிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில இன்னொரு பக்கம் அந்த கிராம மக்கள் அந்த பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்துவாங்க. என்னன்னா, நீ தான் ராசி கிட்டவ, உன்னோட ராசினாலதான் அவங்க அம்மா அப்பா இறந்தாங்க, உன்னோட ராசி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த பொண்ணை போட்டு காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வெறுத்து தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றுதல் நடக்கிற மாதிரி, பார்க்க இளவரசர் போல இருக்கிற இவர் இந்த பொண்ணோட கதையை மாற்ற போறாரு. இவர் ஏதோ ஒரு சண்டையில அடிபட்டு காயப்பட்டு ரொம்ப உயிருக்கு போராடின நிலையில தான் இந்த பொண்ணுக்கு கண்ணில் தென்பட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு அந்த இளவரசரை காப்பாற்றி வச்சிருப்பாங்க. அந்த இளவரசர் அந்த அவரோட கூட்டத்திலே இவர் தான் கடைசிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்பாங்க, நீங்க உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நான் மட்டும் தான் கடைசி அப்படின்பாங்க. அதை பார்த்த வரைக்கும் அந்த இளவரசர் கூட வேற யாரும் இல்லாத மாதிரி இவங்க தான் கடைசியா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அடுத்தடுத்த பார்ட்ல இந்த நம்ம சீரியஸை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது வீடியோல நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.